பெண்களே, இந்த பிரச்சனைகளை அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. அது புற்றுநோயின் அறிகுறியா கூட இருக்கலாம். உலகளவில் இதய பிரச்சனைக்கு இணையாக புற்றுநோய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ஏசிஎஸ் பத்திரிகையின் மதிப்பீட்டுப்படி 5ல் 1 ஆணுக்கு புற்றுநோய் வருவதற்கான அபாயம் இருக்கு. சொல்லப்போனால் உயிரை பறிக்கக்கூடிய இந்த கொடிய நோயின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஆண்கள் கிட்ட அதிகரிக்கு. பெண்களை விட ஆண்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான அபாயம் அதிகமாக இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏன்னதான் பெண்களும் ஆண்களுக்கு இனியா புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது இந்த மாதிரி செல்களை இருந்தால் கூட புற்றுநோய் எண்ணிக்கை ஆண்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. புள்ளி விவரங்கள் படி ஆண்களுடைய எண்ணிக்கை 1,67,917 1,80,877 அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க. ஆண்கள்கிட்ட இந்த புரோஸ்டேட் புற்றுநோயுடைய தாக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கதா நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஆரம்பத்துல கண்டுபிடிச்சு சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணப்படுத்த முடியும். இங்க ஆண்கள் புறக்கணிக்க கூடாத சில புற்றுநோயுடைய அறிகுறிகள் இருக்கு. இந்த அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கழிவறை பழக்கத்தில் மாற்றங்கள். நீங்க திடீர்னு அடிக்கடி சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது சிறுநீர் மலம் கழிக்கிறப்போ வலியை உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் பை அல்லது புரோஸ்டேட் புற்றுநோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் மலம் இல்லைன்னா சிறுநீர்ல ரத்தம் கசிஞ்சாலோ மலச்சிக்கல் இல்லைன்னா வயிற்றுப்போக்கை தொடர்ந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமா எடுத்துக்கிட்டாம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அஜீரண கோளாறு. தொண்டை இல்லைன்னா நெஞ்சு பக்கத்துல கடுமையான எரிச்சலோட வலியே இருக்கு அப்படின்னா அலட்சியப்படுத்தாதீங்க. நிறைய பேர் காரமான உணவுகள் சாப்பிட்டதன் விளைவாக கூட ஏற்பட்டலாம் அப்படின்னு அசால்ட்டா எடுத்துப்பாங்க. ஆனா எது சாப்பிட்டாலும் சரி, இப்படி வந்தது அப்படின்னா உடனடியாக நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா இது உணவு குழாய், தொண்டை அல்லது வயிறு தொடர்பான புற்றுநோயுடைய அறிகுறியா இருக்கலாம். வாயில் மாற்றங்கள். புகைப்பழக்கம், மது பழக்கம் இதெல்லாமே பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பழக்கம் இருக்கவங்களுக்கு வாய் தொடர்பான புற்றுநோய் வருவதற்கான அபாயம் அதிகமா இருக்கு. அதுவும் வாயில வெள்ளை நிற திட்டுக்கள், நாக்குல வெள்ளை நிற திட்டுக்கள், வாய் புண், நாக்குல புண், உதடுகள், கன்னங்கள்ல காயங்கள் இருக்கிறது, இரத்த கசிவு, உணர்வின்மை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா வாய் புற்றுநோயுடைய அறிகுறியா இருக்கலாம். விவரிக்க முடியாத எடை இழப்பு. பொதுவாகவே வயது அதிகரிக்கிறப்போ உடம்பு எடையை பராமரிக்கிறது கஷ்டம். அதுவும் காரணமே இல்லாம உடம்பு எடையை குறைய தொடங்கினா அதை பார்த்து சந்தோஷப்படாம உடம்பு உடனடியாக பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இதுவும் புற்றுநோயுடைய அறிகுறியா இருக்கலாம். அசாதாரண கட்டிகள். பொதுவாக உடம்புடைய எந்த பகுதிகளில் கட்டிகள் இருந்தாலும் அது சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இப்படி கட்டிகள் தெரிஞ்சா உடனே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அது என்ன அப்படின்றத சோதனை செய்து பார்க்கணும். அசால்ட்டா இருந்தால் அப்புறம் அந்த கட்டிகள் அப்படியே புற்றுநோய் கட்டிகளாக மாறி நிலைமையை மோசமாக்கும். அதுவும் ஆண்கள் தங்கள் விரைவில் அசாதாரண கட்டிகள் வளர்ச்சியை கவனிச்சா உடனடியாக டாக்டர் கிட்ட போகணும். இது டெஸ்குலர் புற்றுநோயுடைய அறிகுறியாக இருக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.